ஒரு கதை சொல்லிட்டேன் சார். என்னோட லைஃப்பில் நான் ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட் இருக்காங்க, இவங்க எல்லாருமே நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்கவே நடக்காது. ஓகே, மேக்ஸிமம் வந்து சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இது பண்ணு அப்படிம்பாங்க. அது நம்ம பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்ணுக்கு நம்ம அழகாக தெரியும். இது பண்ண வேண்டாம் அப்படிம்பாங்க. நம்ம அது பண்ணலை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து நல்ல பையன். இதையெல்லாம் தாண்டி நம்ம கஷ்டப்படும் போது ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஷிப்போ, அதாவது சொந்தக்காரங்க வந்து நிற்பாங்க அப்படின்னா நிற்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பொறுத்த மட்டும் நமக்கு வெல்விஷர் யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, அவங்க வந்து நிற்பாங்க. ஆனால் சொந்தக்காரங்க இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே வந்து நிற்க மாட்டாங்க. ஓகே, சொந்தக்காரங்களை மட்டும் நீங்கள் நம்பாதீங்க. சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை யார் என்கரேஜ் பண்ணி ஒன்றால் இது முடியும் அப்படின்னு சொல்லி வெல்விஷராக இருக்காங்களோ அவங்கள மட்டும் நம்ம சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறணும். மற்றபடி சொந்தக்காரங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸு, மற்ற யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம தூக்கி நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட யார் நிற்காங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் ஆகும்போது தூக்கி வச்சு கொண்டாடணுமே தவிர, நம்ம கஷ்டப்படும் போது யாருமே வரல, நம்ம வெற்றிக்கு மட்டும் வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஒதுக்கி வச்சு தான் பார்க்கணும். இது வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் கண்டிப்பாக புரியும், ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ திங்க் பண்ணுங்கள், ரியலைஸ் பண்ணுங்கள், லைஃப்பை வந்து மாற்றுங்க. சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. நம்மளை நாமளே பார்த்துக்கிட்டா தான் உண்டு. வாடா.